என் ஒய்ஃப் ஆஃபீஸில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் பண்ண சாட்டிங் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரேண்டமாக திடீர்னு கோச்சிக்கிற எமோஜி அமைச்சிருந்தாங்க. என்ன கோச்சிக்கிறேன், நான் தான் கோச்சிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போதான் தெரியுது அவங்க பைக்கில் இருக்க பெட்ரோலை மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருந்திருக்கேன்னு. தப்ப என் பக்கம் வச்சுக்கிட்டு இதே பெட்ரோல் இஷ்யூக்காக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க கிட்ட கோவப்பட்டு சண்டையும் போட்டிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போட்டோன்னு சொன்னேன்ல, அந்தப்ப எடுத்த வீடியோ கிளிப்பிங் தான் இது. அவங்க அதீத பசியில் வரும்போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் நடுவு ரோட்டில் நின்றுச்சு. டக்குன்னு லைவ் ஸ்ட்ரீமுக்கு பிரேக்கை விட்டுட்டு அவங்கள பிக்கப் பண்ணி வீட்லையும் விட்டுட்டு பெட்ரோலையும் நிரப்பி கோயில் பக்கத்தில் விட்டுருந்த பைக்கில் பெட்ரோலையும் ரீஃபில் பண்ணி அது வீட்லேயே எடுத்து கொண்டு விட்டுட்டேன். மொத்த சமாச்சாரத்திலேயே நான் பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பெட்ரோலை ஒழுங்கா கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கத்திட்டேன் அவங்கள. ஆனா பெட்ரோலை காலி பண்ணது நான் தான். அதுவும் சாதாரணமா இல்ல, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கத்துறனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போயிட்டாங்க. தப்ப என் பக்கம் வச்சுட்டு அசிங்கமா நான் சமாளிக்கவே மாட்டேன். உடனே என் மேல இருந்த தப்பை ஒத்துக்கிட்டு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஆண்களாகிய நம்மளை சார்ந்து இருக்கிற பெண்கள், அதாவது அம்மா, மனைவி, அக்கா, தங்கை, நம்ம மகள், இவங்களெல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிதானமா யோசிக்கணும். தப்பு அவங்க பக்கம் இருந்தாலும் அதை பொறுமையா நம்ம சொல்லணும்.